இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி, யார் யார் வேட்பாளர்கள் என்பன போன்ற விவரங்களை இன்னும் இரு கட்சிகளும் முடிவு செய்யவில்லை. இந்நிலையில் ஊசுடு தொகுதியில் பாரதிய ஜனதா நியமன எம்எல்ஏ தீபாய்ந்தன் இன்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் பூஜை செய்து ஓட்டு கேட்கும் வேலையை தொடங்கினார். வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிக்கிறார். பாரதிய ஜனதா தலைவர்களின் படங்களுடன் தன் படத்தை போட்டு அச்சிட்ட துண்டு பிரசுரங்களை கொடுத்து தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு அவர் பிரச்சாரம் செய்வது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீப்பாய்ந்தான் ஓட்டு கேட்கும் ஊசுடு தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் சாய் சரவணகுமார் வெற்றி பெற்று அமைச்சரானார். அந்த தேர்தலில் தீப்பாய்ந்தன் போட்டியிட நினைத்திருந்தார். பாரதிய ஜனதா மேலிடம் சமரசம் செய்ததால் போட்டியிடாமல் விட்டுவிட்டார். அதற்கு முந்தைய 2016 தேர்தலில் தீப்பாய்ந்தன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு இதே சாய் சரவணகுமாரை தோற்கடித்தார். 2021 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை தீப்பாய்ந்தான் ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். ஆனால் அப்போதே சாய் சரவணகுமாருக்கு பாஜக மேலிடம் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது. கட்சி பணி மட்டும் செய்து வந்த தீப்பாய்ந்தனை 2025 நியமன எம்எல்ஏவாக பாஜக அறிவித்தது. இந்நிலையில் ஊசுடு தொகுதியில் சாய் சரவணகுமார் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். தேர்தல் பணிகளில் அவரும் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் தீப்பாய்ந்தான் ஒருபடி மேலே போய் தொகுதி மக்களிடம் தனது படமும் தாமரை படமும் போட்ட நோட்டீஸுகளை கொடுத்து ஓட்டு கேட்கவே தொடங்கிவிட்டார். தீப்பாய்ந்தனின் பிரச்சாரம் பாஜகவில் நிலவும் கோஷ்டி பூசலை பொதுவெளியில் பகிரங்கப்படுத்தியுள்ளது.